எப்போவுமே 10 வெள்ளி காசு கொடுத்தாலும் ஏன் உனக்கு இவ்வளோ காசு கேட்குற ஒரு ஆள் அன்னைக்கு 50 வெள்ளி கையில் கொடுத்துட்டு போதுமாமான்னு கேட்டார் காசு. நான் சொன்னேன் நீங்கள் எனக்கு 50 வெள்ளி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. கையில் கொடுத்துட்டு வச்சுக்கோ, ஒன்று மட்டும் சொல்கிறேன், இதை மட்டும் நீ மனசில் வச்சுக்கோ, யாரையுமே நம்பி வாழாத. அது சொந்த கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, அக்காவும் சரி, உன் சொந்த காலில் நின்று வாழ கற்றுக்கோ, நோ மேட்டர் வாட். அது எனக்கு இப்போ வரைக்கும் டீப் டவுன். அப்போ புரியல, ஏன்னா அப்போ 16 வயசு, இப்போ புரியுது. ஃபைனான்ஷியலாக நான் என்றைக்குமே, இவன்தோ எனக்கு என் ஹஸ்பண்ட் இருக்காங்க எல்லாம் இருக்கணும், என்னோட எந்த ஒரு விஷயம், ஒரு பெண்ணா நீ என்றைக்குமே வந்து இன்னொருத்தவங்களை நம்பி வாழணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனுக்கு நீ வரக்கூடாது. உனக்குன்னு ஒன்று இருக்கணும், உனக்கு பேக்கப். அது வந்து உன்னோட லைஃப் வந்து தப்பான லைஃபாக போயிட்டாலும் சரி, இல்லை இன்னும் நல்லா வாழ்ந்தாலும் சரி, நீ வந்து ஒரு சப்போர்ட்டாக உன் ஹஸ்பண்டுக்கு இருக்கணும். இன்னொன்று ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னாக்கா உன்னையே நீயே சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நீ இருக்கணும். எங்கள் அப்பா அது வந்து இப்போ வரைக்கும் டீப் டவுன் அது சொல்லிகிட்டே இருப்பார். ஏன்னா என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க, உனக்கு எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இவ்வளோ இவெண்ட்ஸில் நான் வருத்தப்படுற, ஐம் ஹியர் வார்ட் அப்படின்னு. அது என்னன்னா அந்த பேக்கப் இருக்கணும் எப்போவுமே, நம்மளுக்கு அந்த மைண்ட் அப்படின்னு இருக்கும். அதுதான் அந்த பெஸ்ட் அட்வைஸ். அதுதான் நான் எல்லாருக்குமே இப்போ சொல்லுவேன். டோன்ட் பி லைக் அப்பா அம்மா இருக்காங்களே பார்த்துக்குவாங்க, அந்த காசோட அருமை உங்களுக்கு தெரியாது, இப்போ தெரியாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்டாண்ட் ஆன் யோர் ஓன். ஏன்னா எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, சொந்த கூட பிறந்தவங்களை கூட நம்பிட்டு வாழாத அப்படின்னு சொல்லிட்டு போனார் என்ன. அது ரொம்ப த்ரூ.